அந்த எலக்ட்ரிக் பஸ் வந்து இன்னைக்கு வந்து இந்த எலக்ட்ரிக் பஸ் புதுசா விட்டுருக்காரு இல்லையா, அது வந்து தயாரிச்சது வந்து அசோக் லைலாண்ட் கம்பெனி. முதல்ல அதை வாங்கி போட்டது பாம்பே. அந்த பாம்பேல வந்து அவங்க இப்போ வேண்டான்ட்டாங்க, மற்ற ஸ்டேட்டும் எதுவும் வேணான்ட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அதுல சிட்டிங் கெப்பாசிட்டி கம்மி, ரெண்டாவது ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி கம்மி, ஏத்த இறக்கம் தாழ்தல பேருந்து. மழை நேரத்துல தண்ணி தேங்குற இடத்துல வண்டியை நிறுத்தினா வண்டி சீஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மூணாவது சென்சார். நாலாவது அந்த சென்சார்ன்றதுனால லோக்கல் மெக்கானிக் யாரும் சாதா மெக்கானிக் வந்து அந்த வண்டியை பார்க்க முடியாது, கம்பெனி இன்ஜினியர் தான் வரணும். இந்த 4 காரணத்துக்காக எந்த ஸ்டேட்டும் இவங்க வேணான்ட்டாங்க. அந்த வண்டியோட ஒரு விலையோட வண்டி விலை 86 லட்சம் ரூபா. அதோட பேட்டரியா பார்த்துருப்பீங்க, பாதி ஒரு முக்கால்வாசி. இதில் என்ன ஆச்சுன்னா, இவர் என்ன பண்ணிட்டாரு, சரி இங்கே தொழிலாளர்களுக்கும் கொடுக்க முடியல, இதையும் வாங்கி போடலன்னா பிரச்சனை ஆகிடுன்ட்டு கமிஷன் இதுக்கு இவங்க கமிஷன் வாங்கினாங்களா நான் இல்லாதப்போ சொல்லக்கூடாது, வாங்கி போட்டாங்க. ஆனால் வாங்கி போட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த அசோக் லைலாண்ட் கம்பெனியோட கொலாபரேஷன் கம்பெனி தான் ஜெர்மனியில் இருக்கிற OHM, அந்த பஸ்ஸுக்கு சைடே பார்த்துருப்பீங்க, அவங்க கம்பெனி. அந்த கம்பெனியோட இவங்க கான்ட்ராக்ட் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு வண்டிக்கு 15,000 ரூபா கொடுத்தாங்கன்னு ஸ்டேட் கவர்மெண்ட். கலெக்ஷன் ஆகுதோ இல்லையோ, நீ 15,000 ரூபா நீ கொடுத்தாங்க, 12,000 ஆனாலும் 3,000 ரூபா போட்டு நீ கொடுத்தாங்க. ஸோ இப்போ பர்மனன்ட் டிரைவர்ஸை எடுத்தா இவங்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுத்தாகணும், இதுவாகணுன்றதுக்காக. கிட்டத்தட்ட போன வருஷம் வண்டி 1000 பேர் ரிட்டையர் ஆயிருக்காங்க, போஸ்டிங்கே போடலை. இப்போ எல்லாமே CL ஆளுங்களா போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. CL ஆளுங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து காலையில் ஏறி நைட் இறங்கினா 1,600 ரூபா. இதில் இன்னொரு கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த CL வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பர்மனன்ட் டிரைவர்ஸ்க்கு வந்து படிக்காசுன்னு உண்டு, 100க்கு 2 ரூபா 60 பைசா படிக்காசு உண்டு. அது CL ஆளுங்களுக்கு கிடையாதான். பாவம் அவங்களும் அதே வேலையை தானே பார்க்குறாங்க, காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த படிக்காசை கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ மந்த்லி சேலரின்னு போட்டு அதுலேயும் 1000 ரூபா பிடிச்சிக்கிறாங்க அவங்க சம்பளத்தில். இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதில் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறது யாருன்னா, சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் CMோட மருமகன் சப்போர்ட்டு சபரீஷன். அவர் வந்து அந்தந்த டிப்போவில் இருக்கிறவங்க கட்சிக்காரங்களை வச்சு இதை ஓட்டிக்கிட்டு இருக்காரு.